பாத்திரங்கள் வருது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போகும். சமைக்கவே கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது, கொஞ்சம் வீடு கூட்டுறது, அந்த மாதிரி வீட்டு வேலைகளையும் செஞ்சுருவேன். சில டைம் வந்து மாவுக்கு ஆடுற கூற வச்சுருந்தோன்னா மாவு ஒரு பக்கம் ஆடும். எல்லா கிச்சனில் இருக்கிற லேடிஸ்க்கும் இதுதான். சீக்கிரமாக நம்ம வந்து ஒர்க் முடிக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரே வேலையை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் மீதி எல்லா வேலையும் ஒரு நாள் முழுசாக நம்மளுக்கு கொடுத்தாலும் பத்தாது. அதனால் இது ஒரு பக்கம் ஆக ஆக இன்னொரு வேலையும் நம்ம சைடில் பண்ணிடணும். நான் அது கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் எடுத்து அதையும் கழுவிடுவேன். இந்த சேனல் வந்து முதல்ல பார்க்குறவங்க போய் சேனல் போய் பாருங்கள். இதில் வந்துட்டு நிறையா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போஸ்டெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா காமெடி வீடியோஸும் இருக்கும், குக்கிங் வீடியோஸும் இருக்கும், அதே சமயத்தில் அனிமல் பெட்ஸ் பற்றின வீடியோஸும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது அரிசி வச்சுருவேன். குழம்பு ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 an hourக்குள்ளே ஒரு குழம்பும் சாப்பாடும் நம்ம வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த ஸ்டவ்வில் வச்சுருந்தேன்னா சாப்பாடும் ஆகி முடிஞ்சிருக்கும். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளியை கரைச்சி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான், குழம்பு ரெடி. நான் பேசிகிட்டே செஞ்சனால கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம இந்த குழம்பெல்லாம் செஞ்சு முடித்து சாப்பாடும் வச்சு ஒரு பொரியலும் நம்ம செஞ்சிடலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்று 2 இப்போ ஸ்டவ் இருக்குன்றப்ப நம்ம 2 ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும் சமையல். பிடிச்சிருக்கவங்க லைக் போடுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிற பாத்திரம் கழுவி வச்சுருவேன். அப்படி தான் வந்துட்டு போகுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா க்ளீனிங் வீடியோவும் போடுறேன். ஃபுல்லாக வந்து அடுப்புக்கிட்ட எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது. இதை பாருங்கள்.